ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்க, ஒரு நாள் எங்கள் அம்மா லீவு கொடுத்ததுக்கு என்ன வேலை வாங்குறாங்க பாருங்க. எல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறேன். ஒரு நாள் லீவ் கொடுத்தாலும் வீட்டில் உட்காரவே விட மாட்டாங்க எங்கள் அம்மா. மம்மி நல்லா ஜோடிச்சு வச்சுன்னு இருக்கேன். மறுபடியும் ஏதாச்சும் குழப்பி விடணும்ல உனக்கு இருக்கு. என்னென்ன ஜோடிக்கிற? கம்மல். நீ ஸ்கூல் போகும்போது எல்லாம் எடுத்து 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 விசாட்டிட்டு போறல்ல, இப்போ பனிஷ்மெண்ட் உனக்கு இது. நீட்டாக வச்சுக்கினா தானே இன்னொரு நாளைக்கு எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. குப்பை மாதிரி போட்டு போடுறதில்ல, அதுக்கு தான் உனக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட். இன்னைக்கு ஆச்சா, க்ளீனாக பண்ணணும். பார்க்குறேன் எப்படி ஜோடிக்கிறியான்னு பார்க்குறேன் இன்னைக்கு. இதெல்லாம் என்ன இது? எல்லாம் குப்பை மாதிரி எப்படி எப்படி போட்டு வச்சுக்கிற. ஜவுளி கடை இங்கே இருக்குது, ஆட்டங்குது. கடவுளே கடவுளே. எல்லாம் பாரு குப்பை மாதிரி போட்டுக்கணும். எது நல்லா இருக்கா? அது சூப்பர். ஆசைப்பட்டு வாங்கினேன் தெரியுமா இது? அது வாங்குறது ஒன்று தான். நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாத. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாத திட்டுறது ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. நீ நீட்டாக பண்ணால் நான் ஒன்றும் திட்ட மாட்டேன். அங்கே பாரு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் எப்படிக்குது. ஐயோயோ பாரு எப்படி கச்சா அம்மச்சான்னு பாரு எப்படி வச்சுக்கிற. இதெல்லாம் என்னது? ஐயோ அது பாக்ஸில் எடுத்து வையே. அது ஏன் அங்கே வச்சுக்கிற? மம்மி தான் அது. எங்கேயோ ஒன்று வைக்கிறேன் போ. எங்கேயோ ஒன்று எங்கெங்கேயோ வச்சிடாத. ஜிம்கா. ஜிம்கா ஜிம்கி சொல்லு. ஜிம்கி ஜிம்கி. நீட்டாக பண்ணு, எல்லாம் நீட்டாக எடுத்து வை. எல்லாம் உன்னோடதே ரொம்ப இருக்குங்க, எந்த எதுவுமே இல்லைங்க. அது என்னோட இருந்தா கூட எடுத்து போடுறது யாரு? நீ தானே. எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துன்னு வந்து என் ரூம்ல வை. இது யாருது? உந்து வேற எந்த வேறன்ட்டு எல்லாம். இது யாருது? அது மம்மி. இது எல்லாம் வந்துதான் மம்மி ஐட்டம். அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பாப்பா ஐட்டம். நல்லா உங்கள் வீட்டில் எப்படியே ஜோடிச்சு வைங்க. எங்கேயாச்சும் அர்ஜென்ட்டாக வேணும்னா கிடைக்கும். என் அம்மா மாதிரி நீங்களும் குழப்பி விடாதீங்க எல்லாம். இல்லை இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களாம் நீட்டாக வச்சு நிற்பாங்க. ஆமாம் ஆமாம். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்கும். சரியா? உன்ன மாதிரி குழப்ப மாட்டாங்க அவங்க எல்லாம். எப்படி தானா சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பாரு. வள்ளியில பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? காட்டு. நல்லா இருக்கு. போட்டுக்கிறியா? கொண்டையில தாளம்பூ எப்படி வைக்கிது? கொண்டையில வச்சு பாரு. கொண்டையில இப்படி வைக்கணும். நீ சீக்கிரப்பா பண்ணு, எல்லாம் எடுத்து வை. நான் ஸ்லோவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இது இல்லை, திட்டி விட்டுருவேன் நான். எல்லாம் நீட்டாக பண்ணு. அங்கெல்லாம் பாரு, இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கழிச்சுக்குது. அது பண்ணோம், இது பண்ணணும். அர்ஜென்ட் எங்கேயாச்சும் போகணுமா? ஆமாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும். அப்போ ரொம்ப பக்தி வந்துச்சோ? ஆமாம். அதான் என்ன வேலை வாங்கிட்டு வேலை கட்டிட்டு நீங்கள் நல்லா சுற்றுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுது என் பொண்ணு. பத்தியா பேசுறேன்னா நீங்க பண்ற வேலை அப்படி இருக்கு. பண்ணுறது அவ்வளோமா? அந்த பழி என் மேலே. எடுத்து எடுத்து விசாடுறது. மூளைக்கு ஒன்று. கம்மல் ரெடி. ரெடி ஆச்சா? நீட்டாக வச்சா? அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாரு, கொஞ்சம் அப்படியே எட்டி பாரு, கொஞ்சம் எப்படிக்குதோ. நல்லா தான் இருக்கு. எது? நல்லா தான் இருக்கு. இல்லை இல்லை, நீட்டாக இல்லை. நீட்டாக க்ளீன் பண்ணு ஃபுல்லாக. இவ்வளோ வெளியில் வச்சுக்கணும் என்ன பண்ணுறேம்மா நீ? எது? இதோ அது யூஸ் ஆகிறது எடுத்துக்கின்னு வேற யாருக்குன்னு கொடுத்துடலாம். அது நான் இவ்வளோ வழியிலா? ஆமாம். எங்கேருந்து எடுத்துன்னு வந்தீங்க? கடையில்.
இது என்னோடது சின்ன போடு. புள்ள அது. இப்ப போட முடியாதே. சின்ன குழந்தை. சின்ன குழந்தை இருக்கும்போது வாங்க முடியாது. இல்ல பாரு எவ்வளோ வலியில இருக்கு. எப்பவுமே அவங்கவுங்க அம்மாவுக்கு அவங்க பிள்ளை எவ்வளோ பெருசாகனாலையும் அவங்களுக்கு குழந்தை தான். சரியா? அப்படியோ? சரி இப்ப இவ்வளோ வலியில வச்சுங்க என்ன பண்ற சொல்லுறது. அது அப்படியே வை. இங்க பாரு அது அப்படியே வை. வலியில எல்லாம் விசித்திரமா இருக்கு. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு அதை நான் உடச்சு போடுறேன் பாரு. வலியில முடிஞ்சு. சரி நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தொடி. இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டு இது. நிஜமாக சொல்கிறேன், பசங்க அப்பப்போ நீட்டாக வச்சுக்கினா இந்த ப்ராப்ளம் வராது. ஸ்கூல் எதுக்கு தான் லீவ் கொடுத்தாங்களோ தெரியலையே. நல்லா அவங்க போய் ட்ரிப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களா. நாங்களும் ட்ரிப்புக்கு போயிருந்தா நல்லா இருந்தோம். வீட்டில் வேலை நாங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வரோம் ட்ரிப்பு. ஆமாம் ஆமாம். க்ளீன் பண்ணு, நீட்டாக க்ளீன் பண்ணு. எல்லாம் நீட்டாக தானே இருக்கு. பாரு பெண் எங்கே ஒழிக்குது. பெண் வை அங்கே. பெண் அங்கே. உன் ரூமில் நீ க்ளீனாக வச்சுக்கணும். எல்லாம் நல்லா தான் இருக்கு. போயிங்க. எதுவும் அவ்வளோ கேவலமாக ஒன்றும் வைக்கல. நான் என்னென்ன நீட்டாக வைக்கணும். அது என்ன கிளிப்பு? பழிக்க மாட்டுற கிளிப்பு. எனக்கு கிஃப்ட் வந்தது பர்த்டேக்கு. அதான் காட்டு. சூப்பராக இருக்குது. நேற்று தானே போட்டுன்னு போனேன் சில்ட்ரன்ஸ் டே. இது முடிஞ்சிச்சு. இன்னும் எது இருக்கு? இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்புறமா போனி. அப்புறம் எல்லாம் இல்லை. காலத்துலேருந்து வச்சுன்னு இருக்கேம்மா. அதா ஒரு 8 வருஷமா. 8 வருஷமா? எனக்கு அது இஷ்டப்பட்டு வாங்கின வாட்சி. பரவாயில்லையே இன்னும் வச்சுன்னு இருக்க. ஓடுதா? அதான் ஓடல. ஆனால் ஓடலைனாலே நான் வச்சுன்னு இருப்பேன். பரவாயில்ல. நல்ல புத்தி இல்லையா? ஆமாம். பாரு எங்க பார்த்தாலும் கலர் கலர் வலியில நான் பண்ற சொல்லுன்னா. சரி ஆமா நீ சும்மா நின்று இருக்கல, நீயும் செய்யலாம்ல. நான்லாம் செய்ய மாட்டேன். உன் வேலை அது நீ செய்யணும். அப்போ நீ எல்லாம் வந்து மேக்கப் போடவே மாட்ட பாரு. சரி சரி, என் ரூமில் நான் மேக்கப் போட்டுக்கிறேன் இனிமேல் விடு. உன் ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க இருக்கு சொல்லு. இது எடுத்துட்டு போய் அங்கே வைக்கிறா. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? எந்த தானே அது? உந்துதாவா? பேர் எழுதி வச்சிருக்கோம் வந்துட்டு. பெயிண்ட் அடிக்க வைக்கிறாரு, எழுதி வைக்கிறா. நாத்த பேர் பாரு. செயின் எல்லாம் எங்க போட்டு வச்சிருக்கீங்க. நான் பண்றது உங்களெல்லாம் நானு. சீக்கிரம் எடுத்து வைக்கிறது. என்ன ரோபோட்டா? போ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் போ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் வீட்டில் இப்படி தானா கமெண்ட்டில் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. பாய் பாய்.